அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம் 25ஆம் தேதிக்கு பிறகு கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மார்ச் 25ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா, பங்குனி மாதம் பிறந்திருக்கும், சூரிய பகவானுடைய பெயர்ச்சி நடந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி, சூரிய கிரகணம், சனி மற்றும் ராகுவினுடைய சேர்க்கை அப்படின்ட்டு பல முக்கிய கிரகங்களினுடைய பெயர்ச்சி, சேர்க்கை போன்றவை நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிரகங்களினுடைய அமைப்பானது சில ராசிக்கு அதிர்ஷ்டத்தை தரும், சில ராசிக்கு துரதிர்ஷ்டத்தை தரும். அந்த வகையில் விருச்சிக ராசிக்கு இது அதிர்ஷ்டத்தை தருமா அல்லது துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துமா? என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பல முக்கிய தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த கிரக அமைப்பு அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் தங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகளை கொண்டு வரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இந்த நேரம் அப்படிங்கிறது பல விஷயங்களில் உங்களுக்கு சாதகமாகவும் சுபமான மங்களகரமான விஷயங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது. கிரகங்களினுடைய அமைப்பு பெரும்பாலும் சாதகமான நிலைகளில் தென்படுகிறது என்றாலும் சில விஷயங்களில் பார்த்தோம் அப்படின்னா ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும், சின்ன சின்ன சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குமே தவிர பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு கிடையாது. அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறது துரிதமாகவே நடைபெற ஆரம்பிச்சிடும். அதே போல் மனதில் வியாபாரம் பற்றிய கவலையும் அகலலாம். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலக பணிகளை கூடுதல் கவனமுடன் செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் குடும்பத்தில் நிம்மதி குறையும்படியான சூழ்நிலைகள் உண்டாகத்தான் செய்யும். கணவன் மனைவிக்கு இடையே வீண் வாக்குவாதங்களும் ஏற்படலாம். பிள்ளைகள் நலனில் சற்று அக்கறையாக இருப்பது அவசியமாகிறது. உடல் களைப்பும் சோர்வும் உண்டாக செய்யும். அதனால் கொஞ்சம் கவனமாகவும் இருப்பது நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த காரியத்தில் ஈடுபடும் போதும் யோசித்து செயல்படுவது அவசியமாகிறது. வீண் அலைச்சலும் ஏற்படலாம், செலவுகளும் அதிகரிக்கலாம். கலைத்துறையினருக்கு பிரச்சனை குறையுங்க. நீங்கள் பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தவர்களுக்காக எந்த பொறுப்பையும் ஏற்காம இருக்கிறது நல்லது. வழக்கத்தை விட கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டியும் இருக்கும். பொருள் வரத்து அதிகரிக்கும், பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். அரசியல் துறையினருக்கு வீண் அலைச்சல், காரிய தாமதம் போன்றவையும் உருவாகலாம். புதிய முயற்சிகளை தள்ளி போடுறதும் ரொம்ப நல்லது. காரிய அனுகூலங்கள் ஏற்படும். உணர்ச்சிகரமாக பேசி மற்றவர்களை கவர்வீங்க. எல்லாவற்றிலையுமே எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாக பெறலாம். பணவரத்து அதிகரிக்கும். மாணவர்களுக்கு விளையாட்டுல ஆர்வமும் உண்டாக பெறும். பாடங்களை கவனமாக படிப்பது முன்னேற்றத்திற்கு உதவுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரிகளுடன் அனுசரித்து செல்வது நன்மையை தரும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு அலைச்சல் இருக்கத்தான் செய்யும். குடும்பத்தில் அமைதி காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையே சகஜ நிலை இருக்குங்க. பிள்ளைகள் கல்வி தொடர்பான விஷயங்கள்ல கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது. உறவினர்களினுடைய வருகையும் இருக்கப்பெறலாம். உங்களுடைய ஆலோசனையை கேட்டு சிலரும் வரலாம். உங்களது செயல்கள் மூலமாக மதிப்பும் அதிகரிக்கும். பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும். வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. காரிய தடைகள் நீங்க பெறும். எல்லா வகைகள்லையுமே நற்பலனே உருவாகும். புண்ணிய காரியங்களில் ஈடுபடுவீங்க. அதே மாதிரி ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். உங்களது செயல்கள் மூலமாக புகழும் கிடைக்கப்பெறுவீங்க. எதிர்பாராமல் நடக்கும் திருப்பங்களால் சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க. உல்லாச பயணங்களும் செல்ல நேரிடலாம். அதே மாதிரி இந்த காலம் அப்படிங்கிறது சில விஷயங்கள்ல கொஞ்சம் எதிர்மறையான தாக்கத்தையும் ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பதும் அவசியமாகிறது. அதே போல கடினமான வேலைகளை இக்காலகட்டத்தில் அதிக அளவில் செய்ய வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம். தங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் துவக்கத்தில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா கிரகங்களினுடைய அமைப்பின் காரணமாக அடுத்து வரக்கூடிய 28 நாட்களும் உங்களுடைய
நெருக்கடியான நிலையும் முன்னேற்றத்தில் இருந்து வந்த தடைகளும் காணாமல் போக வாய்ப்புகளும் இருக்கு. பொருளாதார நெருக்கடி மறைந்து கையில பணம் தாராளமாக புழங்கவும் துவங்கலாம். அதே சமயம் திருமண பேச்சுவார்த்தைகள்ல இருந்து வந்த தடைகள் நீங்கி இந்த காலகட்டத்திலேயே திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பும் பலருக்கும் அமையப்பெறுகிறது. உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இருப்பினும் எதையும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உஷாராக சிந்தித்து முடிவுகளை எடுப்பது அவசியமாகிறது. உங்களை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் அப்படிங்கிறது போட்டிகள் மட்டும் இல்லாமல் எதிரிகள் இருந்தால் கூட அவர்களையும் நீங்கள் சாமர்த்தியமாக வென்று விடுவீங்க. உயர் அதிகாரிகளால் பாராட்டும் வெகுமதியும் கிடைக்கப்பெறுவீங்க. விரும்பிய இடமாற்றம் அப்படி இல்லைன்னா புதிய வேலையை விரும்புபவர்களுக்கும் இந்த காலகட்டம் சாத்தியமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் புதிய முயற்சிகள் மூலமாக முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலை நுணுக்கங்களை கூடுதலாக கற்றுக்கொள்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். குடும்ப உறவுகளுக்கு இடையில் அவ்வப்பொழுது சண்டை சச்சரவுகள் வந்து விரிசலும் வரலாம். உற்றார் உறவினர்களுடைய ஆதரவு குறைய ஆரம்பிக்கும். சுயதொழிலில் இருக்கிறவங்க கூட்டாளிகள் ஆதரவால ஏற்றமான சூழ்நிலை காணப்படுவாங்க. உத்தியோகம் பணியிடம் அப்படின்னு வேலை செய்கிறவங்களுக்கு தேவைக்கு ஏற்ற அளவுக்கு வந்து பொறுப்புகள் வந்து வழங்கப்படுவதோடு தேவையற்ற பகுதிகளை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். ஆரோக்கியம் ரீதியாக சிறு சிறு பாதிப்புகள் தோன்றி மறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் எதிர்பார்க்காத திருப்பங்கள் நிறைந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பல தடைகளை தாண்டி இறுதியில் நீங்கள் வெற்றி அடைவதற்கு வாய்ப்புகளும் இருக்குது. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப உறவுகளுக்கு இடையில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மெல்ல மெல்ல மறையும். சுயதொழிலில் இருக்கிறவங்க எதுலேயுமே பெரிய தொகையை ஈடுபடுத்துறதுல கவனத்தை செலுத்த பாருங்க. ஏன்னா பெரிய அளவில் தொகையை நீங்கள் ஈடுபடுத்தக்கூடிய பட்சத்தில் அது நஷ்டமாக முடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால தற்சமயத்திற்கு வந்து சுயதொழிலில் இருக்கிறவங்க வியாபாரம் பண்ணுறவங்க இந்த மாதிரியான முதலீடுகளை வந்து தவிர்த்து கொள்ளுங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே பெரிய தொகையை வந்து ஈடுபடுத்தாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிடிவாத குணத்தை வந்து கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். உங்களுடைய பிடிவாத குணம் பிரச்சனைகளை கொடுக்கும். அதனால் உங்களுடைய பிடிவாத குணத்தை தவிர்ப்பது நல்லதுங்க. அதே மாதிரி உங்களுடைய யுத்திகள் எதிர்பாராத நற்பலன்களையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். வரவு வந்த வேகத்தில் கரைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால சிக்கனத்தை கடைபிடிப்பது அவசியம். குடும்பத்தில் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ளுங்க. அதே மாதிரி உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் புதிய நபர்களினுடைய அறிமுகம் முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னாலும் அவர்களிடத்துல உங்களுடைய தொழில் சார்ந்த எந்த ஒரு விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அதே மாதிரி திடீர் சலுகைகள் வந்து ஒரு சிலருக்கு வந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி யாருக்குமே வந்து இந்த நேரத்தில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க. யாருக்காகவும் பரிந்து பேச வேண்டாம். அது உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணலாம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்தும் போடாதீங்க. யாருக்கும் வாக்குறுதியும் கொடுக்காதீங்க. இது எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதனால் வாக்குறுதி கொடுக்கறது, பரிந்து பேசுறது, அவங்களுக்காக நீங்கள் வந்து வேலை பார்க்குறது, இந்த மாதிரியான விஷயங்களை மற்றவர்களுக்காக நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தற்சமயம் நீங்கள் செய்ய வேண்டாம். அது நெருங்கிய உறவாக இருந்தாலும் சரி, உயிர் தோழனாக உற்ற நண்பனாக இருந்தாலும் சரி செய்ய வேண்டாம். அது பிரச்சனையை உண்டு பண்ணலாம். அதே மாதிரி மற்றொரு புறம் புதிய விஷயங்களை வந்து நீங்கள் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இதுவரைக்கும் இல்லாத ஒரு புதுவிதமான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சுபகாரிய முயற்சிகளில் இருந்த மந்த நிலை மாற ஆரம்பிச்சிடும். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிக்கும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுக்க முற்படுவீங்க. ஒரு சிலருக்கு வந்து கவலைகள் வந்து அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம். எதிர்பாராத திடீர் பிரச்சனைகள் வரலாம். வீண் வம்பு வழக்குகளில் சிக்கிக்கொள்வீங்க. குடும்ப உறவுகளுக்கு இடையில இருந்து வந்த விரிசல் வந்து அதிகரிக்க செய்யலாம். கணவன் மனைவி உறவுக்குள்ள நெருக்கம் குறையவும் ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரியான
விஷயங்கள் அடிக்கடி இந்த காலகட்டத்தில் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராக நிதானத்தோடு பொறுமையோடு எல்லா விஷயத்தையும் அணுக வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். நட்பு வட்டாரம் ஒரு சிலருக்கு விரிவடையவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுடைய நீண்ட கால பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் தென்பட ஆரம்பிக்குங்க. மன ரீதியான பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராட முயற்சி செய்வீங்க.